சுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் முதல் மகிழ்ச்சியடைகினால் ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போற சங்கீதம் 49 16வது வசனம் வாசிக்கலாமா? ஐஸ்வர்யமாகி என் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்கல்ல. வசதினா கவுண்டிங்ல இல்லாத அளவுக்கு வசதிகளா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம், அவங்கள பார்த்து பிரமிக்கவும் வேண்டாம் அன்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா ஐஸ்வர்ய சம்மனர் உங்க கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட ஆண்டவர் உங்க கூட இருப்பாரானால், உலகத்துல நமக்கு ஒன்றுமில்லை என்றாலும் கூட ஆண்டவர் உங்களோடு இருப்பாரானால் நீங்க தான் ஐஸ்வர்ய சம்பனர். ஆமென். ஐஸ்வர்ய சம்மனரின் பிள்ளைகள். நீங்க ஐஸ்வர்ய சம்மனர்ல சம்மனரின் பிள்ளைகள். எதுக்காக இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யெல்லாம் பெருகி கொளுத்து என்ன செய்தாலும் முடிவில் அது கூட வருவதில்லை. யோபு சொல்றான், நான் நிர்வாணியாய் நான் தாயின் வயிற்றுல இருந்து வந்தேன், திரும்ப போகும்போது நான் நிர்வாணியா தான் போக போறேன். யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா? இல்லை, எதுவுமே இல்லை. யோபு சொல்வது போல இந்த நாட்களில் ஒன்றும் நாம் கொண்டு போக போவதில்லை. ஆனா நமக்கு ஏன் ஐஸ்வர்யத்தை கத்து தருகிறார்? நமக்கே வசதிகளை தருகிறார், நமக்கே பணங்களை கொடுக்கிறார், நமக்கே சில காரியங்களை கத்து செய்கிறார்னா அது எல்லாம் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக. அவன் ஏழைகளுக்கு உதவுவதற்காக, விதவைகளுக்கு உதவி செய்வதற்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக, அதற்காக தான் எவ்வளவு காரியங்களை கத்த நமக்கு கொடுக்கிறார். அந்த நேரத்துல நாம் அவர்களை விசாரிக்கணும், நினைக்கணும் அப்படின்னு தேவன் ஆசைப்படுகிற. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வியாதி என்னை விசாரிக்க வரல, நான் பட்டினியா இருந்தேன், எனக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கல, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு எதுவுமே செய்யல. அப்ப கேட்கிறாங்க எல்லாரும், எப்ப ஆண்டவர் நீங்க அப்படி இருந்தீங்க, உங்களை நான் அப்படி பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் இப்படி யாரெல்லாம் இருந்தாங்களோ, யாரு வியாதியா இருந்தாங்களோ, யாரு பசியா இருந்தாங்களோ, யாரு வஸ்திரம் இல்லாம இருந்தாங்களோ, அவங்க யாருக்காவது நீங்க எதையாவது செய்திருந்தா அது எனக்கே செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல ஒரு ஐஸ்வர்யம் எதற்காக நம்ம கொடுக்கப்படுகிறது? இப்படிப்பட்டவர்களை தாங்கத்தக்கதாக, விசாரிக்கத்தக்கதாக தான் கொடுக்கப்படுகிறது. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு நம்ம மட்டும் வச்சுக்கலாம். இல்லை, அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி அதை கர்த்தர் உங்க கரங்களை கொடுக்குறதுனால இந்த நாட்களை கொடுக்காதவங்களுக்கு என்னமா அப்படின்னு கேட்குறீங்களா? அது அவர் பார்த்துப்பார். நாம கொடுக்குறவங்களா இருப்போமே. அதுல இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் எங்க கண்களை திறந்தீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க சம்பாதிப்பது எங்க சம்பளம், எங்க சம்பளத்தையும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவரே, அது இல்லப்பா, இதெல்லாம் உமக்காக நீர் கொடுத்தது, அதை உமக்கு கொடுக்குற ஆண்டவரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. ஆமீன். தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த நற்சிந்தனை ஜீவ வார்த்தை கேட்டோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜீவ வார்த்தை கூடாக சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். போனியோ தேசம் மலேசியாவிலிருந்து. யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கேட்போமா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வருங்காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால் அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில்,
அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கமடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகொலியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கேட்ட யாக்கோபு நீண்ட நாட்களாய் வெகுகாலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுறுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தெய்வ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும் பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சிலர் சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும் கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும் புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். இந்த வேளையில் நாங்கள் ஜீவமன்னா கூட கடந்து செல்வோம். சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவமன்னா, அசைக்க முடியாத விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபக்கூக் 3:18. பிரியமானவர்களே, ஆபக்கூக் கர்த்தரிடத்தில் இருந்து ஒன்றையுமே எதிர்பார்க்காத ஒரு பொருத்தனையை செய்கிறான். அத்திமரம் துளிர்விழாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளிரும் மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்கிறான். எங்களால் இப்படி சொல்லக்கூடுமா? அதிகமாக நடைமுறையில் நடக்கும் சம்பவம் என்ன? கஷ்டம் தாங்க முடியாமலும் துயரம் சூழ்ந்து கொள்ளும் வேளையிலும் கவலையை மறக்க சிலர் மதுபானத்திற்கும் மூழ்கி விடுகிறார்கள். சிலர் கர்த்தருடனான உறவுக்கும் அவரின் காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். கர்த்தர் நடத்தும் பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் அவருக்கு முன்வைத்த காலை பின்பற்ற மாட்டேன். துன்பங்கள் என்னை ஒடுக்கினாலும், கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தர் மேல் வைத்திருக்கும் அன்பில் நான் தளரக்கூடாது என்ற உறுதி எமக்குள் இருக்க வேண்டும். என்னுடைய தீர்மானங்கள் பொருத்தனைகள் எப்படிப்பட்டது? செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக
இருப்பேன், சோர்ந்து போக மாட்டேன். இன்பமோ துன்பமோ மதுபான வெறிக்கோ அடிமைப்பட மாட்டேன் என சில தீர்மானம் எடுப்பது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ரட்சிப்பின் தேவனுக்குள் மாத்திரம் களி கூறுவேன் என்றான் ஆபகூக். உலகத்தோடு உலகமாக வாழ்வதற்கா கிறிஸ்தவ ஜீவியம் கசப்பாக இருக்கும். அதே வேளையில் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஊழிய பாதையில் செல்லும் தேவ பிள்ளைகள் எவ்வளவு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கர்த்தருடைய கோலும் அவரின் தடியுமே அவர்களை தேற்றும். உங்கள் பொருத்தனைகள் எப்படிப்பட்டது? சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வாக்கு தத்தத்தை அறத்துக்கூடாக கடந்து செல்வோம். ஏசாயா 64:3. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவ ஊழியர் சுசேகரேட் பின்வானர் அவர்கள் வாக்கு தத்தத்தை அறத்துக்கூடாக கடந்து செல்வோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் எடுத்து வரப்படுகிற வாக்கு தத்தத்துக்கூடாக கடந்து செல்வோம், கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை சங்கம் நேயத்தினூடாக இணைந்து கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களிலும் கடந்த மாசம் முழுக்க கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் அழைத்து வந்த இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒருவரே உயர்ந்தவராய் இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள தேவன் கடந்த 30 நாட்கள் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே கடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே நாங்கள் மகிமையை செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உம்முடைய சந்நிதியிலே பர்வதங்கள் உருகி போயிட்டது என்று சொல்லி இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அற்புதத்திலே முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளும் வாலிபர்களுக்கும் ஜோதிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் இந்த நாட்களிலே சூழ்ந்திருக்கிறது. வேலை பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், அவருடைய எதிர்காலங்கள், இப்படியான சூழ்நிலையிலே ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து இந்த பயத்தை இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டிருக்கிற வேளையிலும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படும் காரியம் அற்புதத்திலே முடியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எதை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் பயப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, ஆனால் தேவன் அந்த காரியத்தை அற்புதமாக அதிசயமாக இந்த மாதத்தில் மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களே, இந்த ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, தீமைகளை நன்மையாக மாற்றுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்புகளே, துன்பங்களை இன்பமாக மாற்றுவார். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது என்ன காரியங்கள், என்ன பயப்படுகிற காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் இந்த நாட்களிலே அற்புதமாய் மாறும் என்று நாங்கள் விசுவாசிப்போம். தேவன் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் என்பதுதான் இந்த வாக்கு தத்தத்தினுடைய காரியமாக இருக்கிறது. இந்த மாசத்திலே 1வது நாளிலும் தேவன் நம்முடைய பயப்படுகிற நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்றி அதிசயங்களை செய்து முடிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதனாலே கர்த்தரை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலத்த அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அவரை விசுவாசித்து தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.